धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिखलितं याफलाधृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः वन्दे लक्ष्मीपतिं देवं शङ्खचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धये எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் கோதாநாயகியினுடைய பரிபூர்ணமான திருவருளாலே இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்தித்து திருப்பாவையினுடைய சார விஷயமாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திற்கும் திருப்பாவைக்கும் எவ்வளவு சம்பந்தங்கள் உள்ளது என்பதான ஒரு விஷயத்தை அருளிச் செய்ய வேண்டும் என்று பெரியோர்களால் ஒரு ஆக்ஞா பிரகாரமாகவும் எம்பெருமானார் அவருடைய பரிபூர்ணமான திருவருளையும் கொண்டு ஒரு சிறு முயற்சியாக இந்த திருப்பாவை அருளிய பாஞ்சராத்திரம் என்பதான ஒரு நூலின் துணை கொண்டு ஒரு சில விஷயங்களை இங்கே செவிமடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பாவை என்று சொன்னாலே திருப்பாவை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதிலேயும் இந்த பாவைக்கும் பாஞ்சராத்திரத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை எம்பெருமான் தன்னுடைய கைங்கரியத்திற்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை தான் எடுத்திருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கு 12 அவதாரங்கள் மிகவும் சிரேஷ்டம். 10 அவதாரம் என்பது ஒன்று, 12 அவதாரங்கள் என்பது ஒன்று, 4 அவதாரங்கள் என்பது ஒன்று, ஒரே அவதாரம் என்பதாக ஒன்று. இந்த 12 அவதாரங்கள் என்பதை நம்முடைய பெரியோர்கள் கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக உபவியூகங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த உபவியூகங்களை கொண்டு வரும் பொழுது இந்த 12 மாதங்களையும் 12 சமயங்களாக நம்முடைய பெரியோர்கள் இந்த மூர்த்திகளாக அவதாரம் செய்து இங்கே செய்ய செய்து இருக்கிறார்கள். அந்த மாதிரி வரும் பொழுது பாஞ்சராத்திர ஆகமத்திலே எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வடிவழகிலே கேசவாதி மூர்த்திகள் இருக்கிறார்கள். இதிலே விஷ்ணு என்பதான ஒரு வடிவழகு எம்பெருமானுடைய திருவடி பாகமாகவும் திருமுடி பாகமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த விஷ்ணு என்பதுதான் மாதங்களிலே மார்கழி மாதத்தினுடைய அதிபதியாக இங்கே பார்க்கிறார்கள். அதனாலதான் எம்பெருமானுக்கு எல்லா மாதங்களிலேயும் எல்லா விதமான உற்சவங்கள் செய்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் பிரதிஷ்டைகளோ அல்லது சம்பிரோக்ஷணாதி காரியங்களோ எதுவுமே செய்யக்கூடாது. எதனால என்றால், எம்பெருமான் மிகவும் உகந்து அருளின மாதம் இந்த தனுர்மாத பூசை. இந்த தனுர்மாச பூசையிலே அதிகாலை வேளையில் எழுந்திருந்து எம்பெருமானுக்கு நாம் திருவிளக்கேற்றி அவனது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமே ஆகில் அது 1 மடங்கு செய்த புண்ணிய பலனானது 100 மடங்கு பலனை அளிக்கக்கூடியது என்று இந்த தனுர்மாதத்தினுடைய விஷயத்தை பாவை நமக்கு அருளிச் செய்கிறார். இதற்கு அடிப்படை பாஞ்சராத்திர ஆகமம் தான்.
மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று பகவத்கீதையில் சொல்லும் பொழுது, இந்த மார்கசீர்ஷ மாதம் என்பது எனக்கு மிகவும் தலைமையான மாதம், தலையான உகந்த மாதம் என்று சொல்கிறார். இதிலே வரும் பொழுது இந்த அதிகாலை வேளையில் எழுந்து எம்பெருமானை துதிபாடுதல், அவனுக்கு ஒவ்வொரு கைங்கரியங்கள் செய்தல், இது எல்லாம் பன்மடங்கு பலனை கொடுப்பது. இது எதனால் என்று கேட்டால், இதே சமயத்தில்தான் தேவர்களும் அவனை பூஜிக்கிறார்கள் என்று பாஞ்சராத்திரம் சொல்றது. அப்போ தேவர்கள் பூஜிக்கும் பொழுது நாமும் பூஜித்தோமேயாகில் அது ஆயிரக்கணக்கான மடங்கு புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியது என்பது இந்த அருணோதய வேளைன்னு சொல்றான். அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்பு, அந்த இரவு முடிவதற்கு பின்பு, அந்த அதிகாலை வேளைன்னு சொல்றா இல்லையா, அதிகாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ள அருணோதய வேளைன்னு பேரு. இந்த அருணோதய வேளையில் தான் ராத்திரி அந்தம் இதிஹி ஸ்மிருதம்னு சொல்றான். தேவர்களுக்கெல்லாம் இது ராத்திரி அந்தமான மாசம். அப்போ நமக்கு எப்படி அதிகாலை வேளை என்பது மிகவும் ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியதான சமயமாக இருக்கிறதோ, அதைப்போல் தேவர்களும் அங்கே பூஜிக்கும் பொழுது நாமும் அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமே ஆகில் அது எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் என்று சொன்ன விதயத்தை தான் இங்கே ஆண்டாள் ஒரு சங்கல்பமாக செய்து கொள்கிறாள்னு சொல்றான். இப்ப சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌன்னு சொல்லுவான். இந்த சுபதிதௌ என்பதுதான் நன்னாள் என்று ஆண்டாள் சொல்றாங்க. அது எந்த மாதிரி நன்னாள் அப்படின்னாக்க, அது மிகவும் ஸ்லாக்கியமான முழு நிலவுடன் கூடியதான நன்னாள் என்று பெயர். அதுதான் பௌர்ணமியில இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரமானது பிரவேசிக்கும் பொழுது, அந்த மிருகசீர்ஷத்திற்கு மார்கழி, மார்கசீர்ஷம், அதைத்தான் மார்கழி. பௌர்ணமி அன்று இந்த மாசத்துல பார்த்தோம்னு சொன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஒன்றுடன் ஒன்று கலந்து பௌர்ணமி தினத்தன்று அங்கே பிரகாசிக்குமா. அந்த பிரகாசமான அந்த சந்திரோதயத்துல, அந்த சந்திரனுடைய ஒளியின் முடிவு காலத்திலேயும் சூரியனுடைய ஒளியின் ஆரம்பத்து காலத்திலேயும் நாம் இதை உத்தேசித்து எம்பெருமானை நாம் துதிப்பாடினோமே ஆனில் நாம் துதிப்பாடலாம் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறாள். மார்கழி மாதத்தில், அதாவது திங்கள் என்றால் மாதம் என்று அர்த்தம். மார்கசீர்ஷ மாசே சுக்லபக்ஷே பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ என்று சொல்கிறாருங்க. இதைத்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் சுபயோக சுபதினே ஏவம் குண விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌ. எந்தெந்த எம்பெருமான் சன்னதியோ அதையெல்லாம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியது. இப்ப ரங்கநாதன் சன்னதின்னு சொன்னா ரங்கநாதன் சன்னதியில இது போன்றதான வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறோம்னு சொல்லலாம். இல்ல கோவிலுக்கு போக முடியல, இல்லங்களிலேயே செய்கிறோம்னு சொன்னால் இந்த இல்லத்திலேயே கிரகத்திலேயே அஸ்மின் கிரகே வர்த்தமான சமஸ்த மங்கள அவாப்த சித்தியர்த்தம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சங்கல்ப விஷயம். இதைத்தான் நன்னாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். இந்த மைண்டுக்கே, இது இங்கிலீஷ்லயும் சொல்றான், இதை மைண்டுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் எதுன்னு கேட்டால் இந்த ஏர்லி மார்னிங். அதுக்காகதான் பசங்களை எல்லாம் படிக்க சொல்லும் பொழுது வேதம் ஆகட்டும் இங்கிலீஷ் படிப்பாகட்டும் எல்லாம் மெமரியில இருக்கணும்னு சொன்னா, இது இந்த அதிகாலை வேளையில் இவர்கள் ஒரு முறை படித்தால் அது 10 முறை படித்த மாதிரியான ஒரு மெமரியை ஏற்படுத்தும்னு சொல்றதுனால மதி நிறைந்த நன்னாள். நீராட போதுவீர்னு ஒரு பதம் சொல்றாங்க. கார்த்தால எழுந்துண்டு அதிகாலை வேளையில் யாரு குளிக்கிறது, அதுவும் இப்பதான் ஹீட்டர் வந்திருக்கு, எத்தனையோ வந்திருக்கு. அந்த நாள்ல அதுவும் ஆண்டாள்
இந்த இதுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லாம் எவ்வளவு குளிர் இருந்திருக்கும். இந்த மாதிரியான இதுல போய் நீராடுறதுக்கு எங்க போறா அப்படின்னு கேட்டால், இதுல 3 இடத்துல நீராடேல்னு சொல்றாங்க. மாலே மணிவண்ணா மார்கழி நீராட என்று ஒரு இடத்துல, ஆழிமழை கண்ணா நாங்களும் நீராட என்று சொல்லும் பொழுது, இவள் ஒரு இடத்திலேயாவது புஷ்கரணியில இறங்கி ஸ்நானம் பண்ணதாக தெரியல. ஆனால் எல்லாரையும் கூப்பிடுறா, எல்லாரும் வாங்கோள்னு சொல்றா. நாம் அந்த மாதிரி பாடணும், இப்படி பாடணும், இப்படி போற்று செய்ய வேண்டும், எம்பெருமானே உனக்கு பல்லாண்டு இசைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றா. ஆனா இவ எங்க இறங்கி குளிச்சா அப்படின்னு கேட்டால், இதுக்கு பாஞ்சராத்திர ஆகமத்தின் துணை கொண்டு நாம் துதிப்பாடினால்தான், அதை கொஞ்சம் ஆராய்ந்தால்தான் நமக்கு அதனுடைய உட்பொருள் விளங்கும். பாஞ்சராத்திர ஆகமத்துல 7 விதமான ஸ்நானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 விதமான ஸ்நானத்துல மானச ஸ்நானம், மனதினால் நினைத்தல் என்பது மிகப்பெரிய ஸ்நானமாக சொல்லியிருக்கு. அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள்லாம் சாதாரண குளங்கள்ல குளிக்கும் பொழுது கூட கங்கே செய்யமுனே செய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று, ஏ தீர்த்தங்களே, நீங்கள் எல்லாம் இந்த குளத்தில் வந்து ஆவாகிக்கிறேன், அங்கே இருந்து கொண்டு என்னை எல்லா விதமான புண்ணிய நதிகளிலும் தீர்த்தமாடிய ஸ்நானம் செய்த புண்ணிய பலனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று மனதினால் நினைத்தல் என்பதுதான் இங்கே மிக பெரியதான நீராட போதுவீர் என்று சொல்றாங்க. அந்த நீராட போதுவீர் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், மானச ஸ்நானம், மனதினால் நினைத்த. அதுவும் மனதினால் நினைத்தல் என்பது எம்பெருமானை நினைத்தல் ஒரு பக்கம், அவனுடைய திருவடிவார தீர்த்தங்களை நினைத்தல் ஒரு பக்கம், அவருடைய நாயகிமார்களோடு கூட ஸ்ரீதேவி பூதேவியோடு கூட நினைத்தல் ஒரு பக்கம், அதனுக்கம் அடுத்ததாக ஆச்சாரியனோடு சேர்ந்து நாம் மூழ்கி திளைத்தல் என்பது ஒரு பக்கமாக இருப்பதனால நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், எனக்கு சேர்ந்தவர்களே, அதாவது பக்தைஹி பாகவதைஹி சகா என்று சொல்லுமா போலே, எந்த ஒரு சத்காரியம் செய்தாலும் பாஞ்சராத்திராகமம் என்ன சொல்றதுன்னு கேட்டால், நீ ஒண்டி அந்த ஒரு புண்ணியமான அனுபவத்தை பெறக்கூடாது, அதை பலருக்கும் கொடுக்க வேண்டும், பலரும் அனுபவிக்க வேண்டும் என்பதான ஒரு வைபவத்தை சொல்லுதல் தான் நேரிழையீர் என்று சொல்றாங்க. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், இந்த இடத்துல மிகப்பெரியதான செல்வம் எது என்று கேட்டால், பகவத் ஞானத்தோடு கூட பாகவத ஞானமும், அவர்களுடைய ஒரு கதைகளை கேட்பது, அவர்களையே சிந்திப்பது, அவர்களையே நினைப்பது போன்றதான ஒரு மிக பெரியதான புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியதான அந்த கதைகள் மூலமாக அவர்கள் எந்த எந்த தர்மங்களை ஆச்சரித்தார்களோ அந்த அந்த தர்மங்களை நாமும் ஆச்சரித்தோமே ஆகில், அல்லது அந்த ஆச்சரிக்க முற்பட்டோமே ஆனால் கூட அது மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுப்பது. ஆகையினால் அந்த செல்வம் என்பது எது என்று கேட்டால் கைங்கரிய ஸ்ரீ என்று சொல்லுவார்கள். பகவானுக்கு தொண்டு செய்தல், தொண்டர் தொண்டர் தொண்டர். அதனால தான் நமக்கு கைங்கரியபரர்கள்னு தான் பேரே ஒழிய, அந்த கைங்கரியத்திற்கு எத்தனையோ விதமான கைங்கரியங்கள் எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சராத்திர ஆகமத்துல செல்வம் என்று சொன்னால் நீங்காத செல்வம் பின்னாடி சொல்ல போற ஒரு இடத்துல, அந்த செல்வம் ஒரு நாளும் நீங்காது, வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று சொல்லியிருக்கு. ஜிதந்தே ஸ்தோத்திரம் 6வது ஜிதந்தேல மிக பெரியதான ஒரு பல்லாண்டு பாடுறார் அதுல. அப்போ உனக்கு வர்த்ததாம் விஜயீ பவான் என்று இந்த செல்வங்கள் என்ன என்ன என்று கேட்டால், எம்பெருமானுக்கு துதிப்பாடுதல், எம்பெருமான் நீராட்டத்திற்கு வேண்டியதான தீர்த்தங்கள் கொணர்தல், திருவாராதனத்திற்கு வேண்டியதான துளசி புஷ்பங்கள் போன்றவற்றை சமர்ப்பித்தல், எம்பெருமானுக்கு வேண்டியதான பழங்களை கொண்டு வருதல்,
இதெல்லாம் ஒவ்வொரு விதமான செல்வங்களை நீர் ஒன்று கொடுத்தால் அதை எம்பெருமான் எடுத்துக்கொண்டு பன்மடங்கு உங்களுக்கு அளிப்பான்னு சொல்றாரு இதுல. அதனாலதான் செல்வச் சிறுமீர், அது சிறுமீர் என்று சொல்றது குழந்தைகளுக்கு முதல்ல இதை கத்துக் கொடுக்கணுமா. நம் மாங்கல்ல பெரியவா வந்தா சேவித்தல், பெரியவர்கள் வந்தால் மரியாதை கொடுத்தல், பெரியவர்களுக்கு நாம் உபச்சரித்தல் போன்றதான சிறுவர்களுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுத்துட்டோம்னு சொன்னா அவர்கள் பெரியவர்களாக ஆன பிற்பாடு நல்ல விதமாக வாழ்வார்கள் என்பதுதான். இதைத்தான் கிராமங்கள்ல சொல்லுவா, நாற்றங்கால் ஒழுங்காக இருக்குமே ஆகில் விளை நிலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த நாற்றங்கால் என்பது என்ன என்று கேட்டால் இந்த செல்வச் சிறுமீர்கள். அதிலேயும் இந்த செல்வம் என்பது என்ன அப்படின்னாக்க, கைங்கரியம் பண்றோம்னு சொன்னா எங்கேயோ போய் எதை வேணா பண்றது இல்லை. அந்த அந்த ஆலயங்களில் உள்ள சாமானிய கிராமங்களில் உள்ள ஆலயங்களில் தூய்மைப்படுத்துதல், அந்த எம்பெருமானுக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்தல் போன்றதான மனசு, வாக்கு, காயம், சிந்தையினால், சொல்லினால், செய்கையால் எல்லா விதத்திலேயும் நாம் எம்பெருமானை துதித்து அவனுக்காக தொண்டு செய்தல் போன்றதான கைங்கரியங்களை செய்ததுதான் செல்வச் சிறுமீர்கள் என்பதற்கு. இங்கே சிறுமீர் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் பஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அப்போ ஞானவிருத்த, வயோவிருத்த, சீலவிருத்த ஸ்வதம் மதா என்று சொல்லுவார்கள். அந்த சீலவிருத்தம் என்பது என்ன என்று கேட்டால் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே நம் கடன் என்று இருத்தல். அப்போ செல்வ சிறுமீர்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நாம் இந்த சங்கல்பத்தை செய்து கொண்டு செல்வச் சிறுமீர்கள் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர். என்ன பண்ணணுமாம்? சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்று சொல்லி, சீர்மல்கும் ஆய்ப்பாடுதல் என்று சொன்னால் அந்த நந்தகோபனுடைய இல்லத்திற்கு பெயர் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தில் உள்ள கண்ணபிரானுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். அவனுக்கு பல்லாண்டு பாடுதல், அவனுக்கு திருவிளக்கு ஏற்றுதல், அவனுடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், அவனுடைய ஆலயத்திற்கு பிரசாதங்களுக்கு வேண்டியதான மகிமைகளை சொல்லுதல் போன்றதான இந்த கைங்கரியங்களை செய்வதற்கு செல்வச் சிறுமீர்கள் நீராட போதுவீர். நாமெல்லாம் அந்த கைங்கரியத்தில் மூழ்கி திளைப்போம்னு சொல்றாங்க. அந்த மூழ்கி திளைத்தல் தான் நீராடுதல் என்று சொல்றாங்க. அந்த நீராடுதல் என்பது கைங்கரியத்தில் மூழ்குதல் என்று பாஞ்சராத்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். யாருக்கு? அந்த நந்தகோபனுடைய இல்லத்தில் வசிக்கக்கூடிய கண்ணன் இருக்கான் இல்லையா, அவனை நாம் துதித்தோமை ஆகில். ஏன்னா அப்ப ராமபிரானை ஏன் சொல்லல அப்படின்னாக்க, அவன் ரொம்ப ராஜா. அவன்கிட்ட போறதுக்கு பலவிதமான ஒரு நிர்பந்தங்கள் உண்டு, எத்தனையோ விதமான வாயில் காப்பாள்லாம் உண்டு. பின்னாடி ஒரு இடத்துல ராமனை கூப்பிட போறா, ஆனாலும் கண்ணன் கிட்ட போறச்சே அந்த கண்ணையும் துவாரகையில இருக்கக்கூடிய கண்ணன் கிட்ட போகலையா. ஏன்னா அவன் பெரிய கண்ணன், அவன்கிட்ட போறதுன்றதுலாம் பெரிய ஒரு உத்தவர் இந்த மாதிரி ஞானிகளால தான் முடியும். நாமும் அஜ்ஞானிகள், என்ன பின்னாடி சொல்றா இல்லையா, அறியாத பிள்ளைகள்னு சொல்ல போறா இல்லையா. அப்படி வரச்சே நாமோ அஜ்ஞானிகள். அந்த அஜ்ஞான கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் யார், நம்மோடு விளையாடக்கூடியவன் யார் என்று கேட்டால் இந்த நந்தகோபன் குமரன். இதைத்தான் பாஞ்சராத்திரம் சொல்றச்சே ஞானத்தோ அஜ்ஞானத்தோ வாபி யதோக்தம் அகிருதம் மயா என்று சொல்லுகிறது. அந்த உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கண்ணபிரானே நீ சொன்னதற்கு நேர் மாறாகத்தான் நான் செஞ்சிருப்பேன். உபசாரம் எனும் பெயரிலே நான் செய்வது என்ன தெரியுமோ, மகா அபச்சாரம் தான் முதல்ல பண்ணிட்டு இருக்கேன். ஆகையினால நீ அந்த அபச்சாரத்தையே நல்ல விதமாக எடுத்துக்கொண்டு எனக்கு அருள் புரிவீராக என்பதுதான் பஞ்சராத்திரத்தினுடைய சாரம். இதை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ராஜாட்ட போய்யா சொல்ல முடியும்? அப்ப நம்மோட இருக்கக்கூடிய கண்ணபிரான்
யசோதை இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய கண்ணபிரான், நந்தகோபன் குமரனாக இருக்கக்கூடிய கண்ணபிரானை நாம் அழுகி அவன் கிட்டேயே இருந்து கொண்டு நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதான இந்த நந்தகோபன் கண்ணன் இருக்கான் இல்லையா, அவனை நாம் பாடுதல் என்பது மிக சுலபமாக நமக்கு திருவருளை பெற்று தரக்கூடியதான ஒரு விஷயம். ஆகையினால இந்த எம்பெருமானை நாம் எங்கேயோ இருக்கக்கூடிய ரங்கநாதன் கிட்ட உள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. இப்ப 100 கேட்டு போட்டுருவான். இப்ப இந்த கேட்டெல்லாம் தாண்டின்னு போறதுக்குள்ள நமக்கு பெரிய இதுவா போடும். ஆனால் நம் ஆத்திலேயே நம்முடைய இல்லத்திலேயே இருக்கக்கூடிய கண்ணபிரானை நாம் திருவடி விலகி அவனுக்கு வேண்டிய திருவிளக்கு ஏற்றி அவனுக்கு நாம் பட்டாடை உடுத்தி அவனுக்கு நாம் வேண்டியதான தூப தீபங்களை சமர்ப்பித்து நாம் திருவடி தொழுதுவமே எழும்பதுதான் மிகப்பெரிய நீராட்டம் என்று சொல்கிறாருங்க. இந்த நீராட்டம் என்பது மூழ்கி திளைத்தல். எதுல மூழ்கி திளைத்தல்? பக்தியான மார்க்கத்தை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு அவனையே நினைத்து கொண்டு அதிகாலை வேளையில் நாம் மூழ்கி திளைத்தோமே ஆகில் நாங்கள் இதை சொல்லும் பொழுது நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று சொல்கிறார்கள். அவன் யார் என்று கேட்டால் நந்தகோபன் கிட்டேயும் யசோதை கிட்டேயும் வளரக்கூடியதான கண்ணன். அந்த கண்ணபிரான் எங்க இருக்கானா? நம் ஆத்துக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்றாருங்க. அதைத்தான் பாஞ்சராத்திரம், நீ எவ்வளவுதான் நீ வெளியில இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆலயங்களில் தூப தீபங்கள் சமர்ப்பித்தால் கூட இல்லத்தில் இருக்கக்கூடியதான அந்த கண்ணபிரானுக்கு சௌலபியமூர்த்தி என்று பெயர். இதைத்தான் ஆழ்வார் சொல்றச்சே நம்முடைய நம்பெருமாள் என்று சொல்லுவாருங்க. அப்போ நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமாள். அப்ப பெருமாள் என்பவர் யார் என்று கேட்டால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சாட்சாத் பரமபதநாதனா. இது பாஞ்சராத்திரம் சொல்றது அப்படியே. வைகுண்டேதி பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா என்று வைகுண்டத்தில் 33 கோடி தேவர்களோடு வணங்கப்பட்டு கொண்டு எம்பெருமான் அங்க இருக்கான். அவனை நாம பார்க்க முடியுமா? முடியாது. சரி, நம்பெருமாள்ன்றவர் தான் சரி ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்தோம்னு சொன்னா உள்ள போறதுக்குள்ள இன்னைக்கு அதுவும் இப்ப இந்த தனுர்மாசம் ஆரம்பிச்சாச்சுன்னா எங்கெங்கிருந்தோ வானவரும் வண்ணவரும் எல்லாரும் வந்து சேவிக்க ஆரம்பிச்சிருவா. உள்ள போறதுக்குள்ளேயே நமக்கு பற்பல விதமான சங்கடங்கள் வந்துடும். அப்போ நம்பெருமாள் கிட்டையும் போக முடியாது. அப்போ நம்முடைய நம்பெருமாள் என்பவர் யார் என்று கேட்டால் கிருஹார்ச்சா மூர்த்தி என்று சொல்கிறார். அந்த கிருஹார்ச்சா மூர்த்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய இல்லத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நாம் ஒரு முறை துளசியை சமர்ப்பித்து, கண்ணா, இந்த இல்லத்தில் எத்தனையோ அழுக்குகள் இருக்கும், எத்தனையோ விதமான அபச்சாரங்கள் இருக்கும், நீ அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் எங்களை அனுகிரகிக்க வேண்டும். ஆக இந்த பாஞ்சராத்திரத்தினுடைய சாரமே கிருஹார்ச்சா மூர்த்தியை நீ தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மாதிரி மூர்த்தியும் இருக்கிறது ஒரு விஷயம். அப்ப அந்த மூர்த்திக்கு நீ ஒரு முறை பட்டாடை சமர்ப்பித்தாலோ அல்லது ஒரு துளசியை சமர்ப்பித்தாலோ, அதுவும் அதிகாலை வேளையில் எழுந்து கொண்டு இதுபோல் நீராடி எம்பெருமானை துதிப்பாடினேயே ஆகில் அவன் எப்படி நந்தகோபனுக்கும் அங்கே இவளுக்கும் மத்தியில் படுத்துண்டு நல்ல விதமாக அருள்பாலித்தானோ அந்த அருளை எல்லாம் நமக்கு நிச்சயம் அருள்வான். நீங்களும் இது போன்றதான அதிகாலை வேளையில் எழுந்திருந்து நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். கைங்கரிய ஸ்ரீயில் ஊற்றமாக இருந்து என்று அர்த்தம். இந்த இடத்துல கைங்கரிய ஸ்ரீ செல்வச் சிறுமீர், செல்வம் என்று சொன்னால் இங்கே கைங்கரியம்தான். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியமே மிகவும் உத்தாரமான கைங்கரியமாக இருக்குமாம். அந்த மாதிரி செல்வச் சிறுமீர்கள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர்
சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த நந்தகோபன் குமரனையும் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கத்தையும் யசோதையையும் அவளையும் சேர்த்து இவன் துயில் எழுப்புறாளாம் ஆண்டாள் சன்னதியில. அந்த மாதிரி இதற்கு ஆண்டாள் இன்றைய தினம் திருப்பாவை அருளி செய்தது ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய உட்பொருளை கருத்தில் கொண்டுதான்னு சொல்லுவா நம்முடைய பெரியவாள். என்ன அவருக்கு எப்படி கிடைச்சது? ஆண்டாளுக்கு யார் சொல்லி கொடுத்தா பாஞ்சராத்திரம்னு சொன்னா, அவருடைய தகப்பனார் பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் அனுதினமும் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒவ்வொரு நாளும் கைங்கரியம் செய்யும் பொழுது ஆண்டாளுக்கு பலவிதமான கைங்கரியங்களுடைய கதைகளை சொல்லி 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 அவளை வளர்த்தாராம். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும், இப்படி புஷ்பம் கொண்டு வரணும், இப்படி ஆச்சாரமா இருக்கணும் என்றெல்லாம் சொல்லிதான் ஏன்னா தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் அவர் கைங்கரியம் செய்வார், ஆலயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் கைங்கரியம் செய்வார். ஆக அந்த கைங்கரியத்திலேயே மூழ்கி கிடந்ததனால நீராடினாள் என்று கைங்கரியத்தில் மூழ்குதல் என்பது நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? கார்மேனி, கண்ணங்கரேர்னு இருப்பானாம். அதனாலதான் மேக கம்பீர நிஸ்வனஹான்னு சொல்றாருங்க பஞ்சராத்திரத்தில் வரைச்சே. அவனுடைய வர்ணம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நீலமேக வர்ணனாக இருப்பான். நீலமேக மணிவண்ணன் என்றெல்லாம் ஆழ்வார் பின்னாடி பல இடங்கள்ல சொல்றாரு இல்லையா. அப்போ இந்த இடத்துல கார்மேனி என்று ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். செங்கண் என்று சொன்னால் புண்டரீகாக்ஷன், அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாஞ்சராத்திர ஆகமத்திலே அனுதினமும் எத்தனையோ விதமான ஜிதந்தா ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிதந்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தே ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜா என்று இந்த புண்டரீகாக்ஷன் என்பவன் தான் இங்கே செங்கண் செங்கண்மால் என்றெல்லாம் பல இடத்துல செங்கண்மால்னு சொல்லுவான் ஆண்டாள். அந்த செங்கண்மால்னு சொல்றதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டுள்ள புண்டரீகாட்ச சப்தம் தான். அந்த புண்டரீகம் என்று சொன்னால் தாமரை என்ற அர்த்தம். தாமரை போல் கண்களை உடையவன் அர்த்தம். இதைத்தான் செங்கண்மால் அப்படி தமிழ்ல ஒவ்வொரு பதமும் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை கொண்டும் இந்த பாவை அருளிய திருப்பாவையை கொண்டும் ஒவ்வொரு பதமாக நாம் அனுபவித்தோம்னு சொன்னால் எத்தனை எத்தனை விதங்களில் இங்கே நமக்கு அவள் அருளி செய்கிறாள் என்று சொல்லி கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகம் என்று சொல்றாருங்க. அதாவது சூரிய அதிகாலை சூரியத்தினுடைய செக்கச்சவேர்னு இருக்கும் அந்த இடத்துல. திருமேனி என்னமோ வானத்தை போல் மிகப்பெரியதான் நீளமாகவும் கர்ணங்கரேர்னு இருக்குமாம். திருமுகம் எப்படி இருக்கும்னு கேட்டால் இங்கே செக்கச்சவேர் செங்கலா இருக்கும். அந்த மாதிரியாக அது வந்து அருணோதய சிவேளையில பார்த்தோம்னு சொன்னா செம்மையாக இருக்கும். அந்த செம்மையாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இங்கே கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகம் இருக்கக்கூடிய எம்பெருமானை அங்கே நாம் திருமண் காப்போடு கூட அவனும் திருமண் நெற்றிருக்கான்னு சொல்றது பாஞ்சராத்திரம். சிதோர்த்வ புண்ட திலகம் மண்டிதம் சண்டபானுபிகி நியுதைஹி அயுதைச்சந்திரைச்ச வித்யுத் காலாக்னி கோட்டிபிகி என்று சொல்லக்கூடியதான வித்யுத் கால அக்னி கோட்டிபிகி இவை எல்லாம் சேர்ந்திருந்தால் எப்படி ஒரு பளபள தேஜோமயமாக இருக்குமோ அதை போல் திருமுக மண்டலம் இருக்கிறது என்று பாஞ்சராத்திராகமம் சொன்னதைத்தான் இங்கே செங்கண் திருமுகம் என்று சொல்கிறார்கள். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அப்படிப்பட்டவன் யார் என்று கேட்டால் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த எம்பெருமான் தான் இங்கே கண்ணனாக அவதரித்திருக்கிறான். அந்த நாராயணன் தான் பரமபதத்தில் இருக்கிறான். அந்த நாராயணன் தான்
நம்முடைய இல்லத்தில் இருக்கிறான். ஆகையினால் அவனை நாம் அடிதொழ வேண்டும். அவனுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். வாருங்கள் வாருங்கள் என்று ஒவ்வொருவராக உலகத்தில் உள்ளவர்களை எல்லோரையும் அங்கே எழுப்பிக் கொண்டு வருகிறாள்னு சொல்றான். அப்ப எழுப்பிக் கொண்டு வரும் பொழுது இவள் பலவிதமான நீதி நியமங்களை எல்லாம் சொல்கிறாள். என்ன கேட்டா, இந்த நீதி நியமங்கள் எல்லாம் சுத்தமில்லாமல் ஒரு காரியம் பண்ணோம்னு சொன்னா அதை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையினால் அந்த சுத்தம் என்பதற்கு நீராட்டம் மிகவும் முக்கியம். அந்த நீராடுவதற்கு பகவன் நாம சங்கீர்த்தனம் முக்கியம். அந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்திற்கு வாயினால் பாடுதல், மனத்தினால் சிந்தித்தல், இதையெல்லாம் செய்தோமே ஆகில் போய பிழையும் பகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பு என்று ஆண்டாள் சொன்ன மாதிரியாக கர்மனா மனசா வாச்சா 3 விதமான சுத்திகளோடு கூட நாம் இந்த திருப்பாவை காலத்திலே எம்பெருமானை துதிபாடுதல், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தல், எம்பெருமானை போற்றுதல் போன்றதான கைங்கரியங்களை செய்தோமேயாகில் சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று பஞ்சராத்திர ஆகமமும் சொல்லுகிறது. இதையேதான் பாவையும் சொல்லுகிறாள். ஆகையினாலே பாவை சொல்லதான் இந்த திருப்பாவையை பாடி பஞ்சராத்திர ஆகமத்தையும் அனுபவித்துக் கொண்டு எம்பெருமானோடு திருவருளோடு கூட பற்பல விதமான நன்மைகளை பெற்று உலகம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த மாதிரியான ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்த எல்லோருக்கும் மிகப்பெரிய பல்லாண்டு. இந்த 30 நாளும் இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டு. சமயங்கள் சரியில்லை, அதனால ஏதோ சில கைங்கரியங்கள் வந்துடும். ஆகையினால இன்றைய தினம் ஏதோ தெரிந்த அளவில் பாவை அருளிய பஞ்சராத்திர ஆகமத்தினுடைய சாரபூதமான விஷயங்களை எம்பெருமானார் துணை கொண்டு அனுபவித்தோம். ஆகையினால் வாழி 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 என்று வாழ்த்தி அருளி எம்பெருமான் திருவருளோடு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் போன் பண்ணது யாருமா? அடியங்கள் செய்த பாக்கியம் ரொம்ப நன்னா சாதிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்னா அந்த பஞ்சராத்திர ஆகமத்தை பத்தி சொன்னது. ஸ்ரீ கிருஷ்ணா. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நல்லது. நீங்க ஒரு வாட்டி சுவாமி அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜா நமது அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜா. அடியேன்